மீண்டுமாக இந்த மாலை நேரத்திலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் நம்முடைய சபை ஆதியிலே எவ்விதமாக துவக்கப்பட்டு அது வளர்ச்சி அடைந்து இந்த 2000 ஆண்டுகளாக வளர்ந்து வந்திருக்கிறது. மனிதர்களும் உறவுகளை எவ்விதமாக பாதுகாத்து கொண்டார்கள், எவ்விதமாக சபையை வளர்த்தார்கள், சபையின் எளிமையான ஆரம்பம் என்ன என்பவைகளெல்லாம் நாம் ஆய்ந்து புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை இந்த நேரத்திலே கூட்டி சேர்த்திருக்கிறார். நாம் பார்த்த விதமாக ஆரம்பத்திலே சபைகள் வீடுகளிலே கூடி வந்ததுன்னு பார்க்கிறோம். பிலமோனின் புஸ்தகத்தை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். பிலமோன் ஒரு எஜமான், அவனுடைய அடிமையாக இருந்த ஒனேசிமை குறித்த ஒரு நிருபம் இது, ஒரு கடிதம் இது. ஆக 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த கடிதத்தை பவுலடிகளார் தன்னுடைய சொந்த கைகளினாலே எழுதினார் என்பதை கடந்த வாரத்திலே பார்த்தோம். அந்த ஒனேசிமை எப்படியாவது அவனுடைய எஜமானிடத்திலே சேர்த்து விடுவன் என்பதற்காக அவனை குறித்த பல அரிய தகவல்களை பவுலடிகளார் கூறுவதை நாம் பார்க்கிறோம். அதிலே ஒன்று தான், நான் என் சொந்த கையினால் எழுதினேன் என்று 19ஆம் வசனத்திலே கூறுகிறார். எதற்காக கூறுகிறார் என்றால், அவன் ஒருவேளை ஏதாவது உனக்கு கடன்பட்டிருப்பானே என்றால், ஒருவேளை ஏதாவது பணங்களை திருடிக்கொண்டோ எடுத்துக்கொண்டோ வந்திருப்பானே என்றால், அது என் கணக்கில் வைத்துக்கொள்ளும் என்பதை அவர் எழுத்துப்பூர்வமாக அந்த எஜமானனாகிய பிலமோனுக்கு எழுதி கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். அதே விதமாக நாம் கடந்த வாரத்தில் புரிந்து கொண்ட விதமாக சபைகளிலே நாம் அனைவரும் சகோதரர்களாக இருக்கிறோம். நமக்கு ஆசாரியர்கள் கிடையாது. அந்த விதத்திலே சகோதரன் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், ஒரு அடிமையை காட்டிலும் மேலானவனாக அல்ல, கீழானவனாக. ஒரு அடிமையை கூப்பிட்டு நாம் என்ன வேலை செய்ய சொன்னாலும் அவன் நமக்கு செய்வான். அதை காட்டிலும் தன்னை தாழ்த்தி கொண்டு சகோதரர்களுக்கு பணிவிடை செய்கின்ற ஒரு சபையாக நம்முடைய சபை ஆரம்பிக்கப்பட்டு அந்த நாட்களிலே வளர்ந்திருந்தது என்பதை இன்று வரைக்கும் நாம் அறிவோம். இன்றைக்கும் நாம் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்களாக தான் இருக்கிறோம். மற்ற சபைகளில் இருப்பது போல அவர்கள் பாஸ்டர், ரெவரண்ட், அப்போஸ்டல் அல்லது ப்ராஃபெட், எவாஞ்சலிஸ்ட், மோஸ்ட் ரெவரண்ட், டாக்டர் இவைகளெல்லாம் நம்முடைய சபையிலே கிடையாது. நாம் அனைவரும் யார் என்று அறிந்திருக்கிறோம். நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். ஆகினாலே திரும்ப பவுலடிகளார் சொல்வது, நான் கட்டப்பட்டிருக்கையிலே. நாம் கடந்த வாரத்திலே பார்த்த விதமாக பிலமோனுக்கு ஒனேசிமு அவன் அடிமையாக இருந்தான். ஒரு காரியம் அடிமை என்றால் அவனுடைய வேலைக்காரனாக இருந்தான். அதே விதமாக பவுலடிகளார் திரும்ப கிறிஸ்துவுக்கு தன்னை அடிமை என்று கூறிக்கொள்வதிலே அவர் மகிழ்ச்சி அடைந்தார், பெருமைப்பட்டார். அதற்காக அவர் வெறும் வார்த்தைகளினாலே அல்ல, எந்த நிருபத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றாலும் அவர் என்ன இருப்பார்? ஏறக்குறைய சிறைச்சாலைகளே இருப்பார். நான் கட்டப்பட்டிருக்கலே. ஆகையினாலே நமக்கு அவர் போதிப்பது என்னவென்று கேட்டால், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, நீங்கள் மனிதர்களுக்கு அடிமைகளாக, யாருக்கு அடிமையாக வேண்டும்? கிறிஸ்துவுக்கு நீங்கள் அடிமையாக வேண்டும் என்பதை இந்த நிருபத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டோம். அதே விதமாக அவன் மூலமாக அவன் அந்த ஒனேசிமை பிலமோன் ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பதில் நமக்கு ஐயம் இல்லை. ஏனென்று கேட்டால், இவர் எழுதின இந்த கடிதத்தை நிச்சயமாக பிலமோன் மதித்திருக்க வேண்டும். ஒனேசிமு மிகவும் சிறந்த ஒரு மனிதனாக இருந்திருக்க வேண்டும். ஆகையினாலே இவர் கூறிய காரியங்களை ஒருவேளை இவனை ஏன் நாம் விதமாக செய்தோம் என்று கூட ஒருவேளை பிலமோன் வருத்தப்பட்டு கொண்டிருந்திருக்கலாம். ஒனேசிமு மிகவும் தாழ்ச்சி உள்ள ஒரு மனிதனாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவன் மிகவும் ஒரு முரட்டாட்டமான ஒரு மனிதனாக இந்த அவனுடைய வரலாறை நாம் பார்ப்பதில்லை. ஆகையினால் இந்த காரணங்களின் மூலமாக அவனை என்ன செய்திருக்கலாம்? பிலமோன் நிச்சயமாகவே தன்னிடத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அதன் பிறகு பவுலடிகளார் அங்கே சென்றிருக்கலாம், அங்கே தங்கியிருக்கலாம். அந்த பணத்திற்கான ஏதாவது பணம் இருந்தால் கூட அதற்கான காரியங்களை அவனோடு பேசி சரி செய்திருக்கலாம். ஆகையினால அடிக்கடி அவர் சொல்லும்பொழுது, சுவிசேஷத்தின் நிமித்தம் 13ஆம் வசனத்தை பாருங்க, சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி. அதே விதமாக நீங்கள் பாருங்கள் 10ஆம் வசனம் என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கலே நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்கு. அவருடைய உறவுகள் வெறும் சகோதரன், அவன் என் மகன். அந்த உறவுகளை காப்பாற்றிக் கொள்வதிலே பவுலடிகளார் நமக்கு அநேகருக்கும் நாம் அவதமாக அவனை ஒருவேளை இந்த நாட்களிலே சபைகளிலே ஏற்றத்தாழ்வுகள் பண ரீதியாக, அந்தஸ்து ரீதியாக, ஜாதி ரீதியாக இந்த நாட்களிலே
வேறுபாடுகள் மனிதர்கள் மத்தியிலே ஏற்பட்டு விட்டிருக்கிற இந்த நாட்களிலே அவனை ஒரு அடிமை, அவன் திருடிட்டு ஓடி நாம் என்றால் சாதாரண அவன் திருடன் என்று முடித்து விடுவோம். ஆனால் அவனை மகன் என்று கூறுவதை நாம் பார்க்கணும். அதனால மனிதர்களை மதித்து அவர்களை எவ்விதமாக நடத்த வேண்டுமோ அவ்விதமாக நடத்தியதிலே பவுலடிகளால் நமக்கு ஒரு சபை விதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக முன்னெச்சராக இருக்கிறார். அதே விதமாக எல்லாருடைய பெயர்களையும் அவர் ஞாபகம் வைத்து எல்லாரையும் அவர் ஒவ்வொருவராக அங்கே கூறிக்கொண்டு வருவதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தின் 23ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தோம்னா, கிறிஸ்து இயேசு நிமித்தம் என்னோட கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்பிராவும். அதனால அவரோடு கூட சில நேரங்களில் தீமோத்தேயு, சில நேரங்களில் எப்பாப்பிரா. இதில் நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு ஆளுடைய பெயர் சொல்கிறார். 24ஆம் வசனம், என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் பார்த்து சொல்கிறார். லூக்கா எங்கு போனாலும் பவுலடிகளை விடாமல் தொடர்ந்து கடைசி நேரத்தில் அவர் சிரசேதம் பண்ணுகிற வரைக்கும் கூட இருந்தது யாரு தான்? பவுலடிகளார் வெறும் லூக்காவையும் அப்போஸ்தலர் நிருபத்தில் மாத்திரம் எழுதவில்லை. அவர் பவுலடிகளாரின் வரலாற்றை எழுத முடியாக அவருடைய ஊழியத்தில் அவரோடு கூட காலம் முழுசும் கடைசி வரைக்கும் கைவிடாத இருக்கின்ற ஒரு பெரிய ஞானி, அவர் பெரிய வைத்தியர். இந்த எழுத்திலே அவருடைய எழுத்துக்களை நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஞானி. அதை காட்டிலும் ஒரு மேலான ஒரு தகுதி அவருக்கு இருக்கிறது என்றால் பவுலடிகளார் கைவிட்டுடாதபடிக்கு கடைசி நேரம் வரைக்கும் எல்லா இடங்களிலும் சிலர் சிறைச்சாலையில் இருந்தார்கள். லூக்கா அவர்கள் அவரோடு கூட எல்லாரும் விட்டு ஓடிவிட்டார்கள். ஆனால் என்னோட யார் இருக்கிறது? லூக்கா மாத்திரம் இருக்கிறார். 2 தீமோத்தேயு 4 வாசிக்கிறோம். ஆகினால் இவைகளெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடங்களாக நமக்கு அமைந்திருக்கிறது. இப்போது நாம் உணர்ச்சிமை குறித்து ஒரு சின்ன காரியங்களை பார்க்க வேண்டும் என்றால் கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம். உங்களுக்கு பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். With Onesimus, a faithful and beloved brother, who is one of you, they will make known to you all things which are happening here. ஆக கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அவர் ஒனோசிமை பற்றி சொல்லும் பொழுது தீகுக்கு என்பவரை குறித்து சொல்லுகிறார். அவனையும் 9ஆம் வசனம் துவக்கம் யாரு? தீகுக்கு. ஆக அவனையும் உங்களில் ஒருவனாயிருக்கிற உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பையும். நாம் இங்கே பிலமோனை நாம் பார்க்கிறது யார்? அவன் ஓடிப்போன திருடனாக ஒருவர்கள் இருந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன், அவ்வளோதான். ஆனால் அவனை இவர் ஏற்றுக்கொண்டு தன் மகனாக ஏற்றுக்கொண்டு இவன் அவர் கூடியம் செய்வதிலே அவன் தன் அன்பை காட்ட இவ்விதமாக அன்பை பரிமாறி கொண்ட பிறகு இவர் எழுதுகின்றார், கர்த்தருக்குள் உங்களில் ஒருவனாயிருக்கிற உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பையும் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் அவ்விடத்து செய்திகளெல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார் என்று கூறுகிறார். ஆகையினால ஒரு மனிதனை எவ்விதமாக ஹவு டு எஸ்டிமேட், அந்த ஒரு மனிதனை நம்ம எவ்விதமாக நாம் பார்க்க வேண்டும். மனிதர்கள் அப்படி இல்லை, ஒரு சின்ன தவறு செய்துவிட்டால் அதை தான் சொல்லுவார்கள். ஆக இந்த நாட்களிலே மனிதர்கள் இப்போ ஒரு நல்லா இருப்பார். அவர் இந்த கண்ணு கொஞ்சம் இப்படி கோணலாக இருக்கும், அப்போ அவர் தானே பானம். ஒரு மனிதனுடைய குறைகளை கூறுவது என்பது நம்முடைய இயல்பு. இருப்பார் நொண்டி நடப்பார், அவர் தானே. மற்ற எல்லா குணமும் இருக்கும். ஆனால் நம்முடைய இயல்பு என்ன? அவனை குறித்து தவறான ஒரு காரியம் இருக்கும் என்றால் அதை குறித்து தான் பேசுவது தான் அதுதான் நம்முடைய இயல்பாக இருக்கிறது. ஆனால் இவர் பாருங்க, இவருடைய மொத்த நிறுவனங்களிலே இவனை மாத்திரமல்ல, யாரை குறித்து பார்த்தாலும் அவருடைய உயர்ந்த பண்புகள் மேலானவர்களை எடுத்து எழுத்து மூலமாக சபைக்கு பிரயோஜனப்படத்தக்கதாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால ஒனேசிமு என்பவனை குறித்து இவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பவன். இப்படிதான் கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவ்விடத்தில் இருக்கிற செய்திகள் எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். 10ஆம் வசனம்.
அரிஸ்தர்க்கு அவனோடு கூட யாராவது ஒருத்தர் என்ன பண்றாங்க கூட காவலில் அநேகர் இருக்கிறார்கள். இப்போ முதல் அதிகாரத்தில் என்ன பார்த்தோம்? பிலோமோனில் யார் கூட இருக்குது காவலில்? எப்பாப்பிரா இல்லைங்களா? இங்கே யார் கூட காவலில் இருக்குது? அரிஸ்தர்க்கு. ஆக இந்த சபை என்பது மிக சாதாரணமாக எளிய முறையிலே கட்டப்படவில்லை. அநேக அடிகள், அநேக துன்பங்கள், அநேக சிறை வாசங்களின் மூலமாக கட்டப்பட்ட ஒரு சபை. அனைவரையும் நேசித்து அனைவரையும் சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டு வழிநடத்தப்பட்ட ஒரு சபையாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 4:19. For Demas has forsaken me, having loved this present world, and had departed from Thessalonic. உன்னை தமிழில் படின்னு சொல்லியிருக்கிறேன் நான். இதில் தான் ஆங்கிலத்தில் சரியாக படிக்கணும். ஒனேசிப்போருவின் வீட்டாருக்கும் சொல்லு. முதல்ல இவ்வளோ நேரம் நம்ம யாரை குறித்து பார்த்தோம்? இவ்வளோ நேரம் யாரை குறித்து பார்த்தோம்? ஒனேசிமு. 2000 வருஷம் முன்னாடி வயசான கிழமை அவர் எழுதுறாரு ஒனேசிமு. இதே இப்போ யாரை பார்த்து பார்க்குறீங்க? ஒனேசிபோரஸ். பெயர்களை உச்சரிப்பது, பெயர்களை நாம் மனதில் வைத்துக் கொள்வது என்பதெல்லாம் மிகவும் மிகவும் முக்கியமானது. சொல்லும் போது ஆக்கிலால் பிரிஸ்கிலாலை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். முதல்ல ஒரு தடவை நம்ம வீட்டில் நம்ம அந்த ஸ்டடியில் எடுத்துருக்குறோம். அவர்களோடு கூட ஒனேசிப்போருவின் வீட்டாருக்கும் என் வாழ்த்துதலை சொல்லு. அவர் என்ன அப்படி செஞ்சிருக்காரு? 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 15, 16, 17, 18. யாவரும் எர்மோகெனே முதலாய் அநேகர், அந்த ஊழியத்தில் அநேகர் வருவாங்க, அநேகர் விலகி போயிடுவார்கள். இது என்ன ரொம்ப கடினமான உபதேசம், இவர் என்னமோ புதுசாக சொல்கிறாரு. நான் இன்றைக்கு காலையில் ஒரு கத்தோலிக்க சபைக்கு போக வேண்டியதாக இருந்தது. அங்கே நான் பார்க்கும்போது அது மிக பிரம்மாண்டமான காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். காலையில் 11 மணிக்கு தினந்தோறும் அங்கே ஆராதனை நடக்கிறது, மக்கள் வருகிறார்கள். ஆனால் 2000 வருடங்களிலே காரியங்களெல்லாம் மாறி போயிருக்கிறது, அவர்களுக்கு ஏற்புடையது அதே. ஆனால் பவுலடியில் சொன்னதை சொல்லும்போது என்ன பண்ணாங்க? நிறைய பேர் ஏற்புடையில்லை. இவர் சொல்கிறது எனக்கு ஏசுநாதர் சொல்லி, நீர் ரொம்ப கடினமான உபதேசம் இது, எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அநேகர் விட்டு பிரித்து சென்று விட்டார்கள். ஆனால் இந்த போய்விட்டார்கள், விலகி சென்றார்கள். 16 கட்டளையிடுவாராக. இப்போ இந்த அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஒனேசிப்போருவின் குடும்பத்தார் வீட்டார் அவங்க என்ன பண்ணுறாங்க? அவரை ஒரு வீட்டில் ஒன்று ஏற்றுக்கொண்டு அவனுக்கு ஒரு வேலை காப்பியோ அல்லது ஒரு உணவோ, ஒரு தங்குவதற்கு ஒரு இடமோ, அல்லது கை செலவுக்கு பணமோ இல்லையா, அந்த குடும்பத்தார் என்ன பண்ணுறாங்க? பவுலடிகளாரை ஏற்றுக்கொண்டார்கள். அவன் அநேக தரம் என்னை நிலைப்பாட்டினான். சபையின் ஆரம்ப காலங்களிலே அது மாதிரி தான். நம்முடைய பிரதர் பக்சிங் அவருடைய காரியங்கள் கூட அப்படி தான். நிலைப்பாட்டினாலும்னா பெரிய காரியம் கிடையாது. இரவு 9 மணி இருக்கும், 10 மணி இருக்கும், எங்கே போனினாலும் அவருடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டார்கள் மக்கள். 10 மணிக்கு ஜெபம் பண்ணுவார், 11 மணிக்கு ஜெபம் பண்ணுவார். அவருக்கு காலங்கார நேரமே கிடையாது. ஆகினால் அவரை ஏற்றுக்கொண்ட அநேக பரிசுத்தவான்கள் அந்த நாட்களில் இருந்தார்கள். எங்களுக்கெல்லாம் இசை கற்றுக் கொடுத்த ஒரு அண்ணன், ஆல்பர்ட் அண்ணன் இருந்தார். அப்போது சொல்லுவார், அவர் எங்கள் மாமா தான் வந்துட்டு ஹார்மோனியம் போய்ட்டு வாசிப்பார். மாவுக்கு சொல்லி இவர் எனக்கு இசை கற்றுக் கொடுத்த ஆல்பர்ட் அண்ணன் தான் என்ன பண்ணுவார்? அது அந்த ஹார்மோனியம் பெட்டில் பெல்லோஸ் அதை அமுத்துவார். பார்த்துருக்கலாம் ஹார்மோனியப்பட்டில் அதை இது பண்ணல, அதுக்கு இவர் பின்னாடி அமுத்துவார். அப்போ சொல்கிறார், அதனால தான்ப்பா நான் இன்னைக்கு கொஞ்சம் இசை கற்று நிற்கிறேன்னா அதனால தான் சொல்லுவார். பிரதர் பக்சிங் நான் கூட்டம் நடத்துவாராம். ஒரு நாள் இரவு 10 மணிக்கு கூட்டம் நடந்து முடிஞ்சுதான். 10 மணிக்கு கூட்டம் நடந்து முடிஞ்ச பிறகு எல்லாரும் 10 மணினா ஓடணும்ல வீட்டுக்கு. அந்த காலத்தில் இந்த மாதிரி வாகன வசதிகள் எல்லாம் கிடையாது, சாப்பிடணும்.
ஒரு பக்ஸிங் கேட்டார், இந்த 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 அரண்மனைப்பட்டி ஒரு தம்பி தள்ளுவார், எங்கே போயிட்டார் அவர்? இல்லைங்க, அந்த தம்பிக்கு உடம்பு சரியில்லை. நோ மிஸ் கோன்சி, நம்ம போய் அவரை பார்க்கணும். எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு. 10 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போனாலாம் போர்ச்சுகீஸ் ஸ்டேஷனில். அண்ணன் சொல்கிறார், அந்த ராத்திரியில் 11 மணிக்கு என்னை வந்து தொட்டார்ப்பா, இன்னும் எனக்கு அது ஞாபகம் இருக்குது. அப்படி நேரம் காலம் தெரியாமல் ஒரு மனிதர்களுடைய இன்பத் துன்பங்களை பங்கு பெற்று கொண்டு வளர்க்கப்பட்ட ஒரு சபையிலே நாம் இருக்கிறோம் என்பது நமக்கு இது எல்லாம் மறந்துடக்கூடாது. அதனால இதுதான் சொல்கிறார், அவன் அநேக தடவை என் நிலைப்பாட்டினான், அவன் வெட்கப்படலை. இன்றைக்கு மனிதர்கள் என்ன செய்வாங்க, அவன் என்ன எப்போ பார்த்தாலும் என்ன வாய் கொடுத்து போய் என்ன சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் ஜெயிலில் இருப்பான்பா. அவன் யாருப்பா? அந்த ஆளுக்கு இப்போ எந்த ஜெயிலில் கண்ண போய் பாரு. அந்த ஆளுக்கு வாய் கொடுத்து போனவன் எவ்வளோ சொல்கிறேன், நம்ம தெரியாமல் எதனா பேசினுக்கிறான். இன்றைக்கு அந்த மாதிரி நிலைமையில் நம்ம இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் கிறிஸ்தவத்துக்கு எதிரான காரியங்கள் பேசப்பட்டு கொண்டு வருகின்றன. இப்போ ஆளுங்களுக்குள்ளும் பள்ளிக்கூடங்களுக்குள்ளும் உள்ளே நுழைஞ்சு அவர்களை அடிப்பதும் அவளை உதைப்பதும் அந்த மாதிரியான ஒரு காலத்தில் நாம் காலநிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அதை அவன் அது குறித்து அவன் என்ன பண்ணல, அவன் வெட்கப்படவில்லை. 17 அவன் ரோமாவில் வந்திருந்த போது அதிக ஜாக்கிரதையாய் என்னை தேடி கண்டுபிடித்தான். ஒருத்தனை ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனாக பவுலடிகளாக இருக்கின்றனர். அவருடைய வாழ்க்கையிலே அநேகர் அதெல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்காரு. நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாரெல்லாம் விதமாக கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தினார்களோ நாம் இன்றைக்கு மாதிரி தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்குள்ளதாக யாரெல்லாம் எந்தெந்த நேரத்திலே நம்மை நடத்தினார்களோ, அது உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், சபை பெரியவர்களாக இருக்கலாம். ஒரு நாள் நாம் என்ன பண்ணக்கூடாது, அவைகளை நாம் மறந்து போட திரும்ப அடிக்கடி சொல்வதனால தான். ஒரு நாள் உட்காந்து நம்ம எட்வின் அங்கிள், அவர் வயசுக்கு என் வயசுக்கு என்ன வித்தியாசம்? எதில் ஒருத்தர் உட்காந்துக்கிறேன் ஜபத்துக்காக உட்காந்து பேசினே கிடையாது, ஜெபம் பண்ணல. நான் அப்படி போகிறேன், பிரதர் நீங்கள் வாங்க, ஏன்னா 2 பேராக தான் ஜெபம் பண்ணணும். யார் ஜெபம் பண்ண யாரும் வேணான்னு போகிறாங்களா? இல்லை, சபையின் ஒழுங்கு. ஒருத்தர் தனியாக ஜெபம் பண்ணக்கூடாது. அந்த 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 புகழ் அவருக்கு போகக்கூடாது. நான் சின்ன பையன், என்னை கூப்பிட்டார், பிரதர் உட்காரு, 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். இதை நான் எப்படி மறப்பது? இப்படியெல்லாம் மறக்கப்பட்ட ஒரு சபை, சத்தியத்தின்படி வளர்க்கப்பட்ட சபை. ஏன் இன்னைக்கு ஒருத்தரை ஜெபம் பண்ணேன்னா, பிரகாஷ் என்ன நினைக்கிற ஜெபம் பண்ண, நீங்கள் நான் பண்ணேன் ஜெபம் நல்லா ஆயிடுச்சு, அவருக்கு கிரெடிட் தேர்ந்துக்கிறாரு. 2 பேர் ஜெபம் பண்ண நீ சொல்ல முடியாது. இன்றைக்கு அதுதான் சபையின் மூப்பர் சொல்றது காரணமே அதுதான். இன்றைக்கு மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க, அப்படிலாம் இல்லைங்க, நான் ஜெபம் பண்ணேன் நல்லா ஆயிடுச்சு, அதுதான் மக்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அப்படி இல்லை. நம்ம சபை அப்படி நம்ம வடக்கில் நமக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கல. அந்த புகழ் நமக்கு இருக்கவே கூடாது. அந்த புகழ் யாருக்கு போகணும்? சபைக்கு தான் போகணும், தேவனுக்கு தான் போகணும். ஆகினால தூரம் ஜாகிரதா தேடி கண்டுபிடித்தான். 18ஆம் வசனம். அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுகிரகம் செய்வாராக. அவன் எபேசுவிலே செய்த பற்பல உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே. அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவன் எபேசுவிலே செய்த பற்பல உதவிகள். எந்நேரமும் உதவி செய்வதிலே தேடி 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 சபைகளுக்கென்று ஓடிக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள். அவன் ஒருவேளை வாலிபனாக இருக்கலாம், நடுவயதாக இருக்கலாம். அநேகர் சபைக்காக பவுலடிகளாருக்காக ஓடி இருப்பார்கள். அதனால இப்போ 2 பேர் பார்த்தோம். ஒருத்தர் யாரு? ஒனேசிமு. இன்னொருத்தர் யாரு? ஒனேசிஃபோரஸ். அதே விதமாக எப்பாஃப்ராஸ். கொலோசியர் 1ஆம் அதிகாரம். எப்பாஃப்ராஸ் இப்போ நம்ம பார்த்தோமா இல்லையா? அவரோடு கூட சிறைச்சாலையில் இருக்கிறார். அது மறந்துட்டீங்களா? மறக்கல. என்னோடு கூட கட்டப்பட்டிருக்கிற எப்பாஃப்ரா பிலோமில் சொல்கிறார் இல்லையா? அவனை குறித்து நீ பார்க்க வேண்டும்னா கொலோசியர் 1ஆம் அதிகாரம். கொலோசியர் 1:4 முதல் 8. பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம்.
அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்தியவசனமாக சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். இங்கே தான் ஆரம்பிக்குது. இது என்னடா நீங்கள் தொடர்பு இல்லாமல் இருக்கேன்னு நினைக்காதீங்க. இந்த இவரை குறித்து தானே செய்தி அங்கே ஆரம்பிக்கிறது. அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் பலன் தருகிறதா. இந்த 6ஆம் வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டே ரொம்ப நேரம் நம்ம பேசலாம். அவ்வளோ காரியங்களே, அவ்வளோ பெரிய சென்டென்ஸு பவுலடிகளார் சொல்கிறார். அந்த சத்தியம் என்ன பண்ணோம்? அது உங்களுக்குள்ளதாக அது பலன் தருகிறதா இருக்கிறது. நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை இப்போ சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல். இது விளையாட்டு கிடையாது, சினிமா கதை கிடையாது, சும்மா கதை ஏதோ ஒன்று கேட்டு போகிறதுக்காக. அது என்ன சொல்லும்போது உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் பலன் தருகிறதா இருக்கிறது. சாதாரணமான ஸ்கூலில் படிக்கிற பாடங்கள் கிடையாது. அவைகள் ஒருவேளை உனக்கு பலன் தரலாம், பலன் தராமல் போகலாம். ஆனால் தேவனுடைய வசனம் அந்த நம்பிக்கை, எந்த நம்பிக்கை என்று முன்னாடி நம்ம பார்த்தா தெரியும். பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை. 4ஆம் வசனம் படிங்க, தமிழில் படி ஜாய்ஸ். நம்பிக்கை, அந்த நம்பிக்கை எங்கே வைத்திருக்குது? பரலோகத்தில் வைத்திருக்குது. இன்னைக்கு மனிதர்கள் எந்த நம்பிக்கை பார்த்துன்னுக்குறாங்க? பூலோகத்தில் இருக்கிற நம்பிக்கைகள். பூலோகத்தில் இது வேணும், அது வேணும், இதே புண்ணியா ஜெயிச்சாகணும், அதே புண்ணியா பண்ணி ஆகணும். ஆனால் பரலோகத்தில் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை சொல்லிட்டு அந்த நம்பிக்கையை குறித்து 6ஆம் வசனத்தில் எழுதுறாரு. அப்போ நம்ம என்ன பண்ண, எந்த நம்பிக்கை குறித்து தேடணும். அப்போ தான் தெரியும். 4ஆம் வசனத்தை பரலோகத்தில் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனம் சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு அது பலன் தருகிறதா இருக்கின்றது. அதனால நாம் கேள்விப்படுகிற இந்த தேவனுடைய வசனங்கள் எல்லாமே எந்த இடத்துல பரலோகத்தை குறித்த ரகசியங்களாக இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிற நம்பிக்கையாக இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற நம்பிக்கை இன்றைக்கு அற்றுப்போன ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னையா ஒன்று உட்காந்து பேசிக்கின்னு கொண்டுக்குன்னு அப்படிலாம் ஒன்று கிடையாது. ஏதோ வாழ்ந்த மாதிரி செத்து போடுமான்னு அப்படி ஆகி. ஆனால் அப்படி இல்லை. பரலோகத்தை குறித்த ஒரு நம்பிக்கை நமக்கு நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கணும் தான் இந்த 6ஆம் வசனம். அது யார் சொல்லித்தரதான்? 7ஆம் வசனம். உடன் வேலையாலும் ஜெயில இருக்கிறான். அது போதாது அவனுக்கு. பவுலடிகளார் கூட இருந்தால் பார்த்தீங்களா, நீங்கள் ஃபிலம் பண்ண பார்த்தேன். இன்னொரு கூட கட்டப்பட்டிருக்கிற எப்பாப்புறான்றாரு. அவன் யார்? அவன் பெரிய ஆசிரியர். இந்த வேதவசனங்களை கற்றுக் கொடுக்குற, கற்பிக்கிற ஒரு பெரிய ஆசாரியாக இருக்கிறான். இன்னைக்கு ஆசாரியர் நான் இருந்தால் என்ன பண்ணுறேன்? நான் வரும்போதே எனக்கு இதில் கொஞ்சம் புக் பண்ணிவிடுங்க டிக்கெட்டு, இதில் ஏரோப்ளானில். அப்புறம் இல்லை பாருங்கள், அவர் வந்தார், பாவம் அங்கேருந்து வந்தார். அவர் ஏதோ சின்ன ரூம் போட்டு வச்சுக்கிறாங்க. இங்கேயோ இந்த ஒரு நல்ல ஹோட்டலில் ரூம் போடல. இன்றைக்கு என்ன கத்தருடைய ஊழியத்தை சொல்கிறது என்ன நினைக்கிறாங்க? எப்படி இல்லை. இவர் என்ன பண்ணுறாரு? ஊழியத்தை அவ்வளோ பெரிய கல்வி கட்டுத்தர மனுஷன் என்னங்கிறாரு? பவுலடிகளார் கூட பவுலடிகளாரே அப்பப்போ தான் ஜெயிலில் தான் இருக்கிறாரு இல்லை. இன்றைக்கி சொல்லிக்க முடியுமா யாராவது? அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? நம்ம இல்லைங்க, நான் கத்தருக்கு எவ்வளோ தூரம் தாழ்த்தி கொள்ள முடியும். சாமுவேல் கணேசன் ஒரு பிராமண கான்வெர்ட் இருந்தார். நாங்களாம் அவர் கூடலாம் அவர் இந்த பள்ளிக்கூட பெஞ்சு இருக்குல்ல, இந்த மாதிரி பெஞ்சு இதில் படுப்பார். அவர் பக்கத்து பெஞ்சில் நானும் 2 நண்பர்கள் நாங்கள் அவரோடு கூட போனாங்க. அவருக்கு எடுத்துகிட்டு அவருக்கு இரவு உணவு வாங்கி கொடுக்குறது. சாமுவேல் கணேஷ் இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே அவர், ஆனால் சத்தியத்தை அப்படி சத்தியமாக போதிக்கிறவர். அவர் கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்த பிறகு என்ன சாமி, நான் என்னமோ நினச்சிங்க வந்து இங்கே பார்த்தா எல்லாமே வேறு மாதிரி இருக்குது, கவலைப்படாத, போக போக நீ அறிந்து கொள்வா என்று அவருக்கு சொன்னார். அதனால உண்மையான தேவனுடைய மனுஷர்கள் எல்லா விதத்திலும் தங்களை தாழ்த்தி கொண்டு, எல்லா விதத்திலும் வேதனைகளை அனுபவித்து, எல்லா விதத்துமான இன்னல்களை அனுபவித்து தான் இந்த செய்தியை பரப்பணும். இன்றைக்கி அப்படி இல்லை. எவ்வளோ அப்படி கொடுக்குறீங்கன்னு அவருக்கு 10,000 நான் சொன்னேன், இதெல்லாம் சொல்லியிருக்கேன். தேவனுடைய வார்த்தையை கொடுத்து ஏன் காசு கொடுக்குறேன் இல்லை? எப்போ பாருங்க, கோடி ஜெயிலில் இருக்கிறான். கட்டியில் பார்த்தா இவ்வளோ பெரிய சத்தியத்தை அவன் தான் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். இருக்கிறேன் கற்றுக் கொடுக்கல எப்படி இருக்கணும்? இலவசமாக கற்றுக் கொடுக்கணும். அது வேணாம் போது நான் ட்ரெயினில் வந்துடுறேன் போது இல்லை அவர் பிரதர் ட்ரெயின்லேயே வந்துட்டார். அதுவே ஒரு பெரிய பெருமையாக போச்சு. அப்புறம் என்னங்கிட்டா, இல்லை பெரிய ஹோட்டலில் வேணாம், ஏங்க இதை இந்த இடத்துல படுத்துக்க வேண்டியது தானே, தட்டிட்டு ஒரு தகான்னு வச்சுன்னு படுத்துக்க வேண்டியது.
அப்படி தான் இந்த சபை வளர்க்கப்பட்டு இன்றைக்கி அப்படி இல்லை. அதனால தான் இங்கே சொல்கிறார். எப்பாப்பிரான் சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கற்றறிந்திருக்கிறீர்கள், ஒரு கல்விமான், எல்லாருக்கும் இந்த சத்தியத்தை போதிக்கிற ஒரு போதகராக இருந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பவுலோடு அது போதங்க வாழ முடியல, பவுலோடு இல்லாத கூட என்ன பண்ணுறாரு, அவர் அங்கே சிறைச்சாலையில் இருக்கிறார். 8ஆம் வசனம். பார்த்தீங்களா, அவன் போய் ரிப்போர்ட் கொடுக்குறான் சபையை குறித்து. எவ்வளோ நல்ல ரிப்போர்ட் பாருங்க. இல்லை என்ன சொல்றாரு, ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். எங்க அந்த சபைக்கு போயிருந்தேங்க, ரொம்ப அருமையான சபைங்க. அங்கே பிரகாஷ் ஒருத்தர் இருந்தாருங்க, சாலமன் ஒருத்தர் இருந்தாருங்க. என்ன பாட்டு பாடுறாங்க, சத்தியத்தை என்ன அழகாக புரிஞ்சுக்கிறாங்க, என்ன ஒழுங்காக கவனிக்கிறாங்க. அவங்க வெரி குட் ரிப்போர்ட்டு பவுலடிகள். அப்படியா அந்த சபை அப்படி இருக்குதா? இதுதான் சபையினுடைய ஒழுங்கு இல்லைங்களா? அதனால இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த 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 மனிதர்கள் எல்லாம் இவ்விதமாக கற்றுக் கொடுத்து போய் வளர்த்த ஒரு சபையில் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஆங்காங்கே இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள், எங்கேயோ இருக்கிறார். அவர்கள் சபை என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளும் அவர்கள் தடுமாறி போக மாட்டாங்க. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் அரசியலில் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 1000 அயோக்கியத்தனங்கள், கொலைகள், கொள்ளைகள் எல்லாம் இருக்கு. ஆனால் நேர்மைக்காக தன்னை அழைத்துக் கொள்கிற இன்னைக்கு கூட என்ன பண்ணுறான், இன்னைக்கு கூட இருக்கிறான், இன்றைக்கு கூட நேர்மைக்கு பேசுகிறான். அதே விதமாக திருச்சபையில் ஒருவேளை இன்றைக்கு அதை ஒரு ஆதாயத்தோடாக மாற்றிக்கொண்டவர்கள் அநேகர்கள் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கென்று வைராக்கியமாக தங்களை இழந்து தேவனுக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் நீங்களும் நானும் விதமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சின்ன தப்பு தானுங்க, சரிப்பா இல்லை, அவர் சொன்னதுமாக இப்போ ஏற்பட்ட மனிதர்களை குறித்து அங்கே அவர் பேசுகிறார். அதே விதமாக இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பிலிப்பியர் 2:25. இருமா 2:25. ஒருவனை குறித்து பேச வேண்டும் என்றால் எப்படி எழுத வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் பவுலடிகள் இடத்துல கற்றுக்கொள்ளலாம். படிங்க. முந்தைய தமிழ் விலாசம் பிரகாஷ் படி. பிலிப்பியர் 2:25. மேலும் யார் நல்லா கணக்கு போடு. மேலும் அப்போ என்னமோ அதை சொல்லியிருக்கிறான், சரிங்க, அதை விட்டுருங்க. என் சகோதரனும் உடல் வேலையாலும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தனுமான எப்பாப்பிரோதித்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். முதல்ல யாரை பத்தி பார்த்தா, எப்பாப்பிராஸ். புரியுதுங்களா? அதுக்கு வித்தியாசம் புரியுதா? அங்க யாரு ஒனேசிமு, அப்புறம் யாரு ஒனேசிம் போரஸ். அங்க யாரை பார்த்தோம் எப்பாப்பிராஸ். இங்க யாரை பார்க்கிறோம் எப்பாப்ரோதித். எப்பாப்ரோதித்தை குறித்து சொல்லும் போது ஒருத்தனை பற்றி சொல்ல அவனா அவன் இருக்கிறாரு, அவன் இது மாட்டேன், அப்படியா 6 விஷயம் சொல்றாரு. என் சகோதரனும் உடன் வேலையாலும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்ரோதித்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். எங்கே சொன்னாலும் என்னை யாரோ உதவி செய்தார்கள் என்பதை ஒரு நாளும் பவுலடியில் மறந்து போகுது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ண மாட்டான், அது சொல்ல மாட்டான். சொல்கிறானா? சொல்ல மாட்டான். ஆண்டவர் கொடுத்தார மாட்டான். நம்மளுக்கு எதுங்க அப்படின்னு அது கண்டு கொண்டது. அது நம்மளை பார்த்தா இது அது ஒரு திருப்பி ஒன்று ஞாபகம் வரும் பொழுது என்னோடய வாழ்க்கையில் நான் நிறைய பார்த்துருக்கேன். அது எங்கடா ஞாபகம் வரும் இல்லை, அதுக்காக என்ன பண்ணுறதுன்னு நம்மகிட்ட வர்றது இல்லை, நம்மகிட்ட பேசுறது இல்லை. அதனால் ஒரு வார்த்தை என்னை அதிகமாக என்னை தாங்கினான், என்னை தேடினான், என்னை கண்டுபிடித்தான். எல்லா இடங்களிலும் எங்கேயாவது ஒரே இடத்த சொல்கிறாரு, என்னை விட்டுவிட்டு ஓடி விட்டார்கள் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, ஆனாலும் அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பார். உடனே ஒரே ஒரு இடத்துல நான் கிட்டே சொல்லுவார், சொன்ன உடனே சொல்கிறார் அந்த குற்றம் அவர்கள் மேல். மற்ற எல்லா இடங்களிலும் பார்த்தோன்னா ஒவ்வொருத்தர் பாருங்கள், ஒருத்தரை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி 6 விதமாக அவனை பற்றி சொல்கிறார். எவ்வளவு சிறந்த பண்பு.
இந்த பண்பெல்லாம் நம்ம உன்னை கற்றுக்கிறதுக்கு நமக்கு எங்கே இருக்குது? வாய்ஸ் இல்லை. அவ்வளோ அற்புதமாக சபை மக்களை, மனிதர்களுடைய எஸ்டிமேஷன் ஆஃப் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹியூமன் வேல்யூஸ், அதில் வந்து பவுலடிகளாக நீங்கள் வந்துட்டு ஒரு நாளை நம்ம வந்துட்டு வீடு செய்து கொள்ளவே முடியாது. நான் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். 26 படிமா. உங்கள் எல்லார் மேலும் தான் கேள்விப்பட்டதினாலே மிகவும் சரியா படிக்கணும்னு சொல்றதுனால தான். சரியா படிக்கணும். லீவ் நாள் முடிச்சு சரியா படிக்கணும். அங்கே நின்றுச்சான்னு பார்த்தா நிக்கல. இப்போ மறுபடியும் கூட்டுங்க. சொல்லு இப்போ பிரகாஷ். என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தனுமான 5-6 அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சியுள்ளவனும் தான் வியாதிப்பட்டது நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுவனுமா இருந்தான். 7 அவன் வியாதிப்பட்டதை நம்ம கேட்டான்னு அர்த்தம். என்னப்பா நீங்க இல்லை, அவன் வியாதிப்பட்டு மரண தருவாய்க்கு போயிட்டான். அது நான் கேள்விப்பட்டேன் என்று அவன் வருத்தப்படுறான். இல்லை, அவர்களை கேள்விப்பட்டு இவர்களோட ஆறுதல் சொல்லியிருக்கலாம், அல்லது ஏதாவது உதவி செய்திருக்கலாம். ஆக ஐயோ இந்த மாதிரி நம்ம அது எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரிய முடியும். நான் தான் வியாதிப்பட்டது நீங்கள் கேள்விப்பட்டதுனாலே மிகவும் வியாகுலப்படுகிறனுமா இருந்தேன். ஐயோ எல்லாருக்கும் தொல்லை கொடுத்துட்டு பண்ணும்போது இப்போ நான் அடிக்கடி நினச்சேன், நான் எப்போ வியாதிப்பட்டேன்னு எனக்கு அது எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்ல எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, வரவங்கெல்லாம் எப்படா இது தெரிஞ்சுது, எல்லோரும் வரும்போது எல்லோரும் பழம் அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு 3 மாதத்துக்கு அவன் வாங்கி கொடுத்த பார்த்தா தான் சாப்பிட்டாங்க. அப்போ ஒரு பக்கம் என்ன இருக்குது மனசுக்கு நமக்கு, ஏன்னா வெளியே இப்போ நேற்று கூட ஒரு வாரம் ஆச்சு. நம்ம பாஸ்டர் ராஜசேகர் உனக்கு தெரிஞ்சுக்கணுமே, அவர் ஏன்டா ஒரு வாரமாக ஏன்டா எனக்கு சொல்லலை நீங்கள் கேட்டுங்க. அதே மாதிரி அன்பு சகோதரன் ரவிக்குமார் உடல் சரியெல்லாம் வந்து கேள்விப்பட்டேன். ஆக என்ன ஒரு விசேஷித்த குணங்கள் இல்லை இது. அந்த ஒரு சின்ன ஒரு கஷ்டத்தை கூட மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்ற ஒரு மிக பரந்த சிந்தையுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறார். அவன் வியாதிப்பட்டு 27 படிமா. அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமமாக இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். பவுலடிகளார் எங்கெங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அங்கெல்லாம் அவனுக்கு மாத்திரமல்லடா நானும் அதை குறித்து வருத்தப்பட்டு எனக்கும் கர்த்தர் இறங்கினார். ஏன்னா என் கூட செத்து போயிட்டா என்ன ஆகிடும், அவன் மரணத்துக்கு எதாவது தான் போயிருப்பான். ஆனாலும் எனக்கும் இறங்கினார் என்பதே அங்கே அது எழுதலைன்னா என்ன ஆகிப்போம் இல்லை, அவன் சரியாயிட்டான் இல்லை, அவனுக்கு மாத்திரமல்ல எனக்கும் எங்கெங்கெல்லாம் தேவனுக்கு மகிமையை செலுத்த முடியுமோ அங்கெங்கெல்லாம் எழுத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக தேவனுக்கு மகிமை செலுத்த ஒரு அற்புதமான ஒரு மனிதரை நான் பார்க்கிறேன். 28 நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். 29 ஆனபடினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோட அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கடமாய் இருங்கள். 30 ஏனெனில் இப்பதான் முக்கியம். 8வது குவாலிஃபிகேஷன். ஏனெனில் ஊழியத்திலே நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு. இந்த 2ல எது முக்கியம்? ஊழியம் முக்கியமா, உயிர் முக்கியமா? ஊழியம் தான் முக்கியம் இல்லை. அவர் எழுதுறாரு, சொல்றாரு இல்லை, அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் இருட்டும்போது அப்படி நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க, நிறைய பேர். அதனால கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமமாக ஒரு மனிதனை குறித்து கிட்டத்தட்ட 8 பியூட்டிஃபுல் அற்புதமான ஒரு குணாதிசயங்கள். ஆக நாம் இந்த நாளிலே 4 விதமான மனிதர்களை குறித்து நாம் பார்த்துருக்கிறோம். அந்த 4 பேரும்
அவருடைய வாழ்க்கையில் இது சபையின் வளர்ச்சியில் ஆரம்ப நாட்களில் இந்த சபை வளர்க்கும் போது தங்கள் ஜீவனையும் பாராமல் கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த மனிதனுடைய வாழ்க்கைகள் அவர்கள் எவ்விதமாக சபை ஏற்றுக்கொண்டது. முக்கியமாக பவுலடிகளார் அவர்கள் எவ்விதமாக அவர்களை எல்லாம் கொடுத்து எழுதி வைத்து 2000 ஆண்டுகளுக்கு பிறகு எப்போ பிரார்த்தனை உங்களால் கண் முன்னாடி கொண்டு வர முடியுதா? இல்லையா? ஏன் முடியல? இல்லையா? அப்படிப்பட்ட எனக்கு ஒன்னேசிம் எப்படி இருந்தப்பா நான் பார்க்குறேன், அவனுடைய பர்சனாலிட்டி எப்படி இருந்துருன்னு நான் பார்க்குறேன். ஒருடைய பவுலடிகளார் அப்படியே அழகாக தூக்குவான் உங்களுக்கு அவர் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி இல்லை. சம்மன் எப்படி ஒன்று இருக்கும். ஆனால் அவனுடைய தேடுறான், எங்கே போயிட்டு இருக்கான்னு தேடுறான். அவன் ஜெயிலில் இருந்தானே, ஜெயிலில் இருந்து எந்த ஜெயிலில் இருக்கிறாரு தேடுறான். இல்லை நம்ம ஜெயிலில் இருந்தால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், நாங்களாம் போகிறீங்க போகாதீங்கிறாங்க. அதனால கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அந்த இந்த ஒரே ஒரு கடிதத்தில் படிக்க இப்படிப்பட்ட ஒரு அன்பு இல்லை ரெண்டு பேரை பார்த்தா பண்ணிக்கணும். இப்படிப்பட்ட அன்பை உணர்வுகளை 2000 வருஷம் கழித்து இதில் நீங்கள் வந்துட்டு ஷேக்ஸ்பியர்லாம் படிச்சுனால உங்களுடைய இருதயம் தொடப்பட. அது இன்னும் பெரிய இலக்கியவாதி தான் ஷேக்ஸ்பியர், பெரிய இலக்கியவாதி. அது வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தாக இருக்கட்டும், மில்டனாக இருக்கட்டும், ஏதோ அறிவுபூர்வமாக இதை தெரிஞ்சுக்கணும். ஆனால் உங்களுடைய உணர்வுகளை தொடவே தொடாது, உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் முடியாது. மில்டனுடைய உணர்வை ஒன்றால் அதை புரிந்து கொள்ள முடியாது, வருடங்களுடைய அறிவை புரிந்து கொள்ளலாம். ஆனால் அவனுடைய உணர்வை, பவுலடிகளாருடைய உணர்வு எப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரை குறித்தும் பேசணும், எப்படி பேசணும், எப்படிலாம் எதை மறக்கக்கூடாது சபை. அதனால கிறிஸ்துவுக்கு இந்த சபை வேறுபட்ட சபை கர்த்தருடைய வருகை மட்டுமாக நிச்சயமாக பாதுகாக்கப்படும் என்பதில் நமக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கர்த்தர் அவிதமாக தன் சபையை அவர் பாதுகாத்துக் கொள்வார். அவ்விதமாக தன்னுடைய ஜீவனை எல்லாம் கொடுத்து விட்டு சென்ற அநேகர் ஒரு சாதாரண ஒரு கடிதத்தின் மூலமாக கடவுள் நமக்கு இத்தனை காரியங்களை போதித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் அநேக கேரக்டர்ஸ் இருக்குது, அதெல்லாம் சேர்ந்து ஒருவேளை படிக்கலாம் அல்லது கடந்து செல்லலாம். அதனால் இந்த நாளிலே சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. நாளை தினத்திலே தேர்தல் இருக்கிறது.